ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மிதுன லக்னத்திற்கு நம்ம குரு பயிற்சி பலனை பார்க்க இருக்கிறோம். அதாவது ஜூன் 2ஆம் தேதி நம்ம லக்னத்தில் இருக்கிற குரு 2ஆம் இடத்துக்கு போறாரு. உண்மையிலேயே நம்ம கர்மாவில் குரு யார், குரு பயிற்சி எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம கர்மாவில் குரு நம்மளுடைய இயல்பை குறிக்கிறார், சுபாவத்தை குறிக்கிறார், கேரக்டரை குறிக்கிறார். நல்ல மனிதத்துவம், மனிதாபிமானம், தெய்வீக பண்புகள் இவற்றையெல்லாம் வளர்ப்பவராக இருக்கிறார். நம்ம ஜாதகத்தில் நல்ல கலைகளில் தேர்ச்சி பெறுறது, எதையுமே அப்பழுக்கற்று ஒரு தூய்மை மனப்பான்மையோட அந்த கலைகளை கற்றுக்கிறது, தெய்வ அனுகிரகம். அது மட்டும் இல்லை, மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, ஆராய்ச்சி படிப்பு சம்மந்தப்பட்டது, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, பேங்கிங் சம்மந்தப்பட்டது, வியாபாரம் சம்மந்தப்பட்டது, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது, அனைத்தையும் கொடுப்பவர் குரு தான். அப்படிப்பட்ட குரு பகவான் இதுவரைக்கும் புனர்பூசம் லக்னத்தில் இருந்து அதே புனர்பூசம் 4ஆம் பாதமான கடகராசியில் மாறுறார், 2ஆம் இடத்துக்கு மாறுறார். அங்கே அந்த அம்சத்தில் உச்சம் பெறுகிறார் ஒரு 16 நாள், ஜூன் 2லிருந்து ஜூன் 18 வரைக்கும் அம்சத்தில் உச்சம் பெற்றால்தான் குருவினுடைய உச்ச பலன் நமக்கு கண்கூடாக வேலை செய்யும். அப்போ தனஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் புதிய உருவாக்கம், அதாவது புதிய தொழில், புதிய வாய்ப்புகள், புதிய வரவுகள், பணவரவுகள், புது ஃபீல்டு, புகழ், பதவி, ப்ரொமோஷன், இதுக்கெல்லாம் இந்த 16 நாளில் வேலை செஞ்சு. யாருக்கு வேலை செய்யும்? உங்களுடைய ஜாதகத்தில் திசா புத்தி அந்தர சூட்சுமம்னு இருக்குது, அதை பாருங்கள். உங்களுக்கு என்ன திசை நடக்குது, குருன்னு திசை நடந்தால் ஓகே. என்ன புத்தி நடக்குது, இல்லை குரு புத்தி நடக்குது, வேறு திசை நடந்தாலும் குரு புத்தி நடக்குதுன்னா ஓகே. வேறு திசை புத்தி நடக்குது, எனக்கு குரு அந்தரம் நடக்குது. அந்தரம்னா என்ன? ஒரு புத்தியில் இருக்கிற 9 பிரிவு. அப்போ அந்த அந்தரம் நடந்தாலும் இதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். இப்படி இந்த திசாபுத்தி அந்தரம் நடக்கிறவர்களுக்கு இந்த 16 நாட்கள் மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டுன்னு சொல்லலாம். சரி, இந்த ஜூன் 18லிருந்து ஆகஸ்ட் 18 வரைக்கும் அவர் சனியினுடைய நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தில் போகிறார். ஏற்கனவே நமக்கு சனி 8ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் உடையவர் 10ஆம் வீட்டில் இருக்கார், மீனராசியில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அவர் நம்மளுடைய லக்னாதிபதியான புதனுடைய சாரம் வாங்கி இருக்கிறார். 10ஆம் வீட்டில் இருந்து 4ஆம் வீட்டை பார்க்கிறார். இந்த குரு 2ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்தில் வரும் பொழுது நம்ம ஜாதகத்தில் சனி கெடலை அப்படின்னா 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ 4ஆம் இடத்துலையோ இல்லாமல் சனி கெடாமல் இருந்தால் நிச்சயமாக பொருள் வரவு, தொழில் பலம் நன்றாக இருக்கும். அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த தொழில்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கலாம், ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம், பெரிய கனரக வாகனங்கள், இப்போ லாரி டிரான்ஸ்போர்ட் நடத்துகிறாங்க இல்லையா, இது மாதிரி கனரக வாகனங்கள், உதிரி பாகங்கள், இது எல்லாமே எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கணக்கு நமக்கு இங்கே வேலை செய்யுது. இந்த சனி நட்சத்திரத்தில் ஆகஸ்ட் 18 வரைக்கும் இருக்கு. அப்போ இந்த காலமும் உங்களுக்கு தொழில் பலத்துக்கு சிறப்பு தான். 2ஆம் இடத்துல இருக்கு. சரிங்க, தொழிலுக்கு ஓகே, எனக்கு ஹெல்த் எப்படி இருக்கும், ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு குரு திசா புத்தி அந்தரம் நடந்துச்சு அப்படின்னா ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஏன்னா கர்மச்சனி 10ல் இருக்காரு, சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி அஷ்டமாதிபதியான சனியினுடைய சாரத்தில் குரு போகிறாரு. அப்போ ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, உங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ கொஞ்சம் ஏஜ்டு, ஆல்ரெடி நான் செக்கப்பெல்லாம் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன், மெடிக்கலில் மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன், தொடர்ந்து மருத்துவம் பார்த்துட்ருக்கேங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஏனென்றால் அது நோய் ஸ்தானத்துக்கு அது கொஞ்சம் பாசிட்டிவாக வேலை செய்யுது, இந்த 2ல் இருக்கிற குரு, அதுவும் சனி சாரம் வாங்கும்போது. அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும்.
ஆகஸ்ட் 18 இருந்து அக்டோபர் 31 வரைக்கும் புதன் சாரம் வாங்குறார். ஆயில்ய நட்சத்திரத்துல போறார். புதன் நம்ம லக்னாதிபதி. நம்ம லக்னாதிபதி சாரத்துல தான் சனி கர்மச்சனியா இருக்கார் 10ல். இந்த காலகட்டத்துல பணம் சேரும். சில பேர் வீடு கட்டி அதில் வாடகைக்கு விட்டு பணம் சம்பாதிப்பாங்க. அதுக்கும் அவங்களுக்கும் நல்ல வாடகைகள் வசூலாகும். அல்லது நம்முடைய பணத்தை கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உற்பத்தி சார்ந்த தொழில்களில் ஈடுபடுறவங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும். பண வரவு மொத்தத்தில் நன்றாக இருக்கும். தொழில் பலம் நன்றாக இருக்கும். இல்லைங்க நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வேலைக்கு போகிறப்ப அதில் இருக்கிற ஒரு அப்ரிஷியேஷன், வேலையில் வந்து நல்ல சந்தோஷமாக எல்லாருக்கும் திருப்தியான முறையில் நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்ற நிம்மதி ஏற்படும். அதன் மூலமாகவும் உங்களுக்கு சேமிப்புகளும் ஏற்படும். செலவில்லை அப்படின்னாலே சம்பளம் வாங்குறவங்களுக்கு சேமிப்பு தான். அதுக்கு கட்டாயம் வேலை செய்யும். அப்போ பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது. சரி, இந்த புதன் சாரத்தில் போகும்போது நமக்கு ஹெல்த்துக்கு எப்படி அப்படின்னு கேட்டால், அதே மாதிரி இந்த புதன் வந்து நமக்கு லக்னாதிபதியாக இருக்கிறதுனால கெடுதல் பண்ண மாட்டார். அவர் வந்து நமக்கு கரெக்டான ஒரு ஹெல்த் ரெக்கவரியை கொடுத்துருவார். பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் கூட ரெக்கவரியை கொடுத்துருப்பார். உங்கள் ஜாதகத்தில் புதன் 8-12 கெட்டு போயிருந்தால் மட்டும் அது தசாபுத்திகளில் ப்ராப்ளம் பண்ணுவார். மற்றவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. சரி, ஜென்ரலாக இந்த காலகட்டம் வரைக்கும் இந்த டிசம்பர் 14 பார்த்தீங்கன்னா அதிசாரத்தில் சிம்மராசிக்கு போயிடுவார். போயிட்டு அதுக்கப்புறம் அதாவது அக்டோபர் 31 போயிட்டு டிசம்பர் 14 வக்கரமாகிறார். அக்டோபர் 31 சிம்மத்துக்கு அதிசாரத்துக்கு போயிடுவார். டிசம்பர் 14 வரைக்கும் அங்கே மக நட்சத்திரத்தில் சிம்மராசியில் போயிட்டு இருப்பார். அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த 3 நட்சத்திரம் ரீதியாக எதற்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கும் பொருளாதாரத்துக்கும் தொழில் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்துக்கும் உறவுகளுக்கும் ஒரு மாதிரி சண்டை சச்சரவுகளுக்கும் உங்கள் ஜாதகப்படி குரு சனி புதன் இந்த 3 பேரும் மைனஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனை வரும். ஹெல்த்லேயோ அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளாமல் ஒரு வாக்குவாதம் பண்ணுறதையோ பண்ணும். நாம் ஜென்ரலாக குரு அப்படின்னாலே நல்லதுன்னு எடுத்துக்கூடாது. நம்ம ஜாதகத்தில் நம்ம கர்மாவில் குரு யாருன்னு பார்க்கணும். உங்களுக்கு குரு நல்ல பொட்டன்ஷியல் தான். ஆனால் அவர் 8ஆம் இடம் 12ஆம் இடம் கெட்டு இருந்தாருன்னா அவர் வந்து நல்லது செய்ததுக்கு அதிகாரம் இல்லை. எந்த நட்சத்திரம் வாங்குகிறாரோ, ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் செல்கிறதோ அந்த நட்சத்திரத்தின் பலனத்தை செய்ய போகுது. அதனால் பொருளாதாரத்துக்கு இந்த குரு சாதகமாக இருக்கிற அதே பட்சத்தில் உறவுகளுக்கும் ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பார்த்துக்கணும். அது யாருக்கெல்லாம் அப்படின்னா, உங்களுக்கு குரு தசாபுத்தி அந்தரம் சூட்சுமாக நடக்கிறவங்க மட்டும் நீங்கள் இதை பாருங்கள். அதர்வைஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஜாதகத்தில் அட்டமாதிபதியாக எப்போ வேலை செய்வார் அப்படின்னா, இப்போ மிதனம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 7ஆம் வீட்டில் குருவாக இருக்கிறார். அதனால் 7ஆம் வீட்டின் பலனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவார். அதனால் பிரச்சனை இல்லை. வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். பரிகாரங்கள், உங்களுக்கு குரு வந்து பிரச்சனை பண்ணுது, அதுக்கு வந்து பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, கஷ்டமாக இருக்குது, அதிலேருந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா குரு வழிபாடை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களில் தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். திருச்செந்தூர் சென்று வரலாம். அதே மாதிரி குபேரனை வணங்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பரிகாரம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.